வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் கிரியேஷன். இன்றைக்கி வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, சூப்பரான ரொம்பவே கலர்ஃபுல்லான டேஸ்டியான கொத்தமல்லி சாதம். ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். ஒரு கொத்து மல்லி இலை எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து 1.5 கப் சாதத்தில் இது செய்ய போகிறோம். அடுத்ததாக தேவைக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 2-3 தக்காளி தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். மல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அதோட காம்புகளை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதம் இருக்கிற மல்லி இலையை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் எடுத்துருக்கேன். இந்த மல்லி இலை, பச்சை மிளகாய் இது ரெண்டையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இதில் வந்து 2 ஸ்பூன் தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன். அதிகமாக தண்ணி சேர்க்கல. அதிகமாக நம்ம தண்ணி சேர்த்தோன்னா ரொம்ப நேரம் நம்ம வதக்க வேண்டியது இருக்கும். இப்போ கடாயில் வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் பட்டர் சேர்க்கலாம், நார்மல் குக்கிங் ஆயிலும் சேர்க்கலாம். இல்லைனா கொஞ்சமாக கீ சேர்த்துட்டு அதோட நார்மல் குக்கிங் ஆயிலும் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படியும் செய்யலாம். இப்போ நெய்யில் வந்து முந்திரி திராட்சையாக வறுத்தெடுத்துடலாம். முதல்ல வந்து நான் முந்திரியை சேர்க்குறேன். முந்திரி வந்து ஓரளவு பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா நம்ம திராட்சையை சேர்க்கலாம். இல்லைன்னா திராட்சை வந்து டக்குன்னு கரிஞ்சிடும். முந்திரி வந்து அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து வறுபடாது. ஸோ முந்திரி ஓரளவு வறுத்ததுக்கப்புறமா நம்ம திராட்சையை சேர்த்து எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நெய்யில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலம் சேர்த்துடலாம். இது வந்து ஓரளவு பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நல்ல பொன்னிறம் ஆகணும். நல்ல கோல்டன் ப்ரௌன் கிடச்சாதான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இந்த வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாகி அப்படி மசிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து இந்த எண்ணெயிலே சேர்க்குறேன். மஞ்சள் தூள் வந்து ஆப்ஷனல் தான். ஆக்சுவலாக மல்லியிலை ரைஸ் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பட் கொஞ்சம் நம்ம சேர்த்தோன்னா அந்த கலர் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி வந்து சின்ன சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு. நீங்கள் பெருசாக சேர்க்குறதா இருந்தால் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சேர்த்தா போதும். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கி சுருண்டு வரணும், நல்லா மசிஞ்சு வரணும். மூடி போட்டு வேக விட்டோம் அப்படின்னா தக்காளி வந்து 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி சுருண்டு வந்துடும். ஆக்சுவலாக தக்காளி வந்து நம்ம தேவைன்னா மட்டும் சேர்த்தா போதும். இது வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு புளிப்பு சுவையை கொடுக்கும். தக்காளி சேர்த்து பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோதான். அடுத்ததாக இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து விழுது சேர்த்துடலாம். இந்த விழுதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் 2 ஸ்பூன் சேர்த்து தான் இதை வந்து அரைச்சேன். நம்ம அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி வற்றுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ அதிக நேரம் நாம் வந்து கிளறி விட வேண்டியது இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் குறைவாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ இதுவும் பச்சை வாசனை போகணும், நல்லா வதங்கி சுருண்டு வரணும். அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது வந்து கடைசியில் தான் சேர்க்கணும். இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம சாதம் சேர்த்துடலாம். நான் வந்து 1.5 கப் அளவு சாதம் சேர்க்குறேன். இது வந்து உப்பு போட்டு வடித்த சாதம். உதிரி உதிரியாக இருக்கணும். ரொம்ப குழைய வேக வச்சு எடுக்கக்கூடாது. சாதம் உதிரியாக இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இதே இது நம்ம நல்லா குழைய விட்டு சாதத்தை எடுத்தோம் அப்படின்னா உதிரியாக கிடைக்காது, ஒன்றோட ஒட்டி குழஞ்ச மாதிரியே ஆகிடும். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பக்குவமாக கிளறி விட்டுக்கலாம். ரைஸ் வந்து ரொம்பவே உதிரியாக இருக்குது. அடுத்ததான் நாம் இதில் வந்து வறுத்து வச்சோம் இல்லையா முந்திரி திராட்சை, அதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் தேவைன்னா 1/2 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் வந்து நெய்யை வந்து மேலே வந்து ஊற்றி விட்டுக்கலாம். தேவைன்னா சேர்த்தா போதும். ஸோ கலர்ஃபுல்லான டேஸ்டியான மல்லி இலை சாதம் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து செட் ஆகக்கூடிய சூப்பரான ஒரு மிக்சட் ரைஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம்.